ஃப்ளிப்கார்ட் ஃப்ரீடம் சேலில் 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்கு வரைக்கும் என்னென்னலாம் பெஸ்ட்டான ரன்னிங் ஷூஸ்லாம் அவைலபிளாக இருக்க போகுது அண்ட் எந்தெந்த ப்ரைஸுக்கெலாம் வாங்கினா நல்லா தரமாக இருக்குன்றத இந்த வீடியோவில் ஒன்று பார்ப்போம். 1000 ரூபாயிலிருந்து 2000, 3000, 4000, 5000 ரூபாய் இந்த எல்லா கேட்டகரிக்கும் அண்ட் எல்லா விதமான ரன்னருக்கும் வெயிட்லேருந்து பேஸ்லேருந்து ப்ரொனேஷன்லேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் என்னென்ன ஷூஸ்லாம் அதுக்கு அவைலபிளாக இருக்க போகுதுன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா ஷூவுமே நான் பர்சனலாக காசு கொடுத்து வாங்கி அதில் நிறைய ரன் பண்ணதுக்கு அப்புறம் பிக் பண்ண ஷூஸ் தான். இப்போ சொல்ல போகிற ஷூஸில் எது கிடைச்சாலும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு அது செட் ஆகுது, உங்கள் வெயிட்டுக்கு, உங்கள் பேஸுக்கு, உங்களோட ஃபஸ்ட்டு மேரத்தானுக்கெலாம் எது செட் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது 3 மடங்கு வேல்யூவாக இருக்கும். அண்ட் இந்த சேல் 7ஆம் தேதியே ஏர்லி அக்சஸ் இருக்குது. நீங்கள் 7ஆம் தேதியே இந்த ஷூஸ் எல்லாம் பயங்கர ஆஃபரில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது 7ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து உங்களுக்கு பயங்கர டிஸ்கவுண்ட் போகும் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே உங்களுக்கு பிடிச்ச ஷூஸை கார்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 12 மணி வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த ஆஃபர்லாம் போடும்போது டக்குன்னு நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம ஒன்றுனா பார்த்துருவோம். 1000 ரூபாய்க்கு நான் எதை ஃபஸ்ட்டு ஷூவாக நான் திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், நம்மளோட ரெட் டேப் பெகசஸ் இல்லைனா நார்த் இந்தியா சொல்கிற மாதிரி ஃப்ளோ ப்ளஸ். ஸோ இது இப்போதைக்கு எல்லா கலருமே அவைலபிள் ஆயிருச்சு, ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு எனக்கு இந்த ஷூ கொடுத்த வேல்யூ வேற எந்த ஷூவுமே எனக்கு கொடுக்கல. 10க்கு 10 மார்க் கொடுத்த ஒரே ஷூ நம்ம சேனல்லனா அது ரெட் டேப் பெகசஸ் தான். பிகாஸ் 1000 ரூபாய்க்கே கிடைச்சிரும். ஹாஃப் மேரத்தானுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். ஹை ஸ்டாக்கு, பயங்கர இம்பாக்ட் ப்ரொடெக்ஷன், நல்ல ப்ரீத்தபிளான அப்பர், ஸ்பேஷியஸான அப்பர் எல்லாமே இருந்தது. இதில் சின்ன மைனர் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் லேஸை வச்சு யூஸ் பண்ணி அதை நான் இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஃபோம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் 72 கிலோ, எனக்கு இது கொஞ்சம் ஃபேமராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஃபேமராக இருக்கிறதுனால என்னால் லாங் ரன்னிங் ஈஸியாக போக முடியாதனால ஹாஃப் மேரத்தான் ஷூன்னு சொல்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறனாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூ. ஸோ நீங்கள் 70 கிலோலேருந்து 90, 95 கிலோ வரையும் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஹாஃப் மேரத்தானுக்கு இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 800 கிலோமீட்டருக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ள அடிச்சு துவைக்கிற மாதிரி ஒரு ஷூ வேணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெட் டேப் பெகசஸ். அதே மாதிரி 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1600 மீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு ரேசிங் போகணும். நீங்க 80 கிலோவுக்கு கம்மியா இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷூ ரெட் சீகா நோபல் ப்ரோ. இந்த லிஸ்ட்லயே பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஷூனா இந்த ஷூ தான். இந்த ஃபோம்னா கொஞ்சமாவது ரெஸ்பான்சிவ் பெப்பியா இருக்கும். அண்ட் இதை நீங்கள் ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நல்ல ஒரு ஹார்டான ரப்பர் கிரிப்பியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கிரவுண்ட்லேயும் நீங்கள் ஓடலாம், எல்லா விதமான ட்ராக் செஷனுக்கு யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் எனி ஈவெண்ட்டுக்கு, ட்ராக் ஈவெண்ட், போலீஸ் செலெக்ஷன், ஆர்மி செலெக்ஷன் எல்லாத்துக்குமே வேணும்னா. நான் ஹாஃப் மேரத்தானுக்குலாம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஹீட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால். பட் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபாஸ்ட்டாக ஓடலாம். லாங் டிஸ்டன்ஸுக்கு ஸ்லோவாக ஓடுவீங்க, நீங்கள் பெரிய லெவலில் உங்கள் கால்லாம் ஒய்டரா இல்லைனா கண்டிப்பாக இந்த ஷோ ட்ரை பண்ணலாம். ரெட் டேப் பெகசஸ் உங்கள் கால் கொஞ்சம் ஒய்டரா இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கனால கொஞ்சம் சான்சஸ் இருக்குது செட் ஆகிறதுக்கு. இப்போ ரெட் டேப் பெகசஸ் ஃபேமராக இருக்கு, எனக்கு நல்லா சாஃப்டாக வேணுங்க, ஸ்டேபிளாகவும் வேணும்னா டர்போ, ஆக்ஷன் டர்போ 501, 504, 502 இதில் எது கிடைச்சாலும் வாங்கிறேன். எல்லாம் 1000 ரூபாய்க்கு உள்ளேயே இருக்குது. பயங்கர ஒர்த்தான ஒரு ஷூஸ். இந்த ஷூஸ்லாம் ரொம்ப சாஃப்டஸ்ட் ஷூனா 504 அண்ட் 502வும் பயங்கர சாஃப்ட்னஸ், கொஞ்சம் ஃபேமராக, ரெஸ்பான்சிவ்னஸாக அண்ட் லாங் ரன்னுக்கு நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கீங்கன்னா 501. நான் பெகசஸ் ஃபேமராக இருக்குன்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஷூவை தான் நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ப்ரொனேஷன் இருக்குது, அதனால நான் அதை பிக் பண்ணுவேன். தென் 2000 ரூபாய்க்கு லோட்டோவில் இருந்து நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்கன்னா ஸ்விஃப்ட்டு, 80 கிலோவுக்கு கம்மியாக இருக்கீங்கன்னா எனர்ஜெக்ஸ். இந்த 2 ஷூவுமே இந்த 2000 ரூபாய் கேட்டகரியில் இருக்கிறதுலேயே ரொம்ப பட்ரி ஸ்மூத்தான ஒரு நிம்பஸ் 16000 ரூபாய் ஷூ தரக்கூடிய அதே அந்த ஒரு குஷனிங்க இந்த லோட்டோ எனர்ஜி எக்ஸும் ஸ்விஃப்ட்டும் தரும். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணுன்றனால நான் ஆக்ஷனை ட்ரை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிலாம் பெரிய லெவலில் தேவைப்படாது, உங்கள் கால்லாம் அந்த லெவல் உள்ளுக்குள்ளெல்லாம் வலிக்கலை ஆங்கிளெல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி சாஃப்டாக நல்ல ப்ரொடக்டிவாக நல்ல மெத்தையில் நடக்கிற மாதிரி ஒரு ஷூ வேணும் அப்படின்னா லோட்டோ ஸ்விஃப்ட் லோட்டோ ஸ்விஃப்ட் ஃபார் 80 கிலோவுக்கு மேலே, 80 கிலோவுக்கு கம்மியாக இருக்குன்னா எனர்ஜெக்ஸ். நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸ்விஃப்ட், எனர்ஜி கொஞ்சம் 20-25 கிராம் கம்மியாக இருக்கும். பட் இந்த 2 ஷூமே ஹெவியரான ஷூ தான்.
இனிஷியலா அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. பிகாஸ் பிகினர் நீங்க 70 கிலோ கம்மியா இருக்கீங்கன்னா இந்த 2 ஷூமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஏரோ ஸ்டெப் இருக்கு, பேசர் ப்ரோ இருக்கு, அது நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அண்டர் இந்த லிஸ்ட்லயே நீங்க ரொம்ப வந்து அப்படியே வந்து ஆல்ரெடி ரன்னிங்லாம் போறீங்க, நல்லா ஒரு 5 கிலோமீட்டர் பேஸ்ல மேரத்தான், ஹாஃப் மேரத்தான் ஓடுவீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷூ சீகாவோட நியூ அட்மயர் 2026ஓட ஒரு ஷூ தான் அது. செமையான ஒரு ஷூ, பிளேட்டட் ஷூ. உள்ளுக்குள்ள வந்து ஒரு நைலான் பிளேட் கொடுத்துருப்பாங்க, நல்ல கிரிப்பி. இந்த கிரிப்பு வந்து இந்த அவுட் சோல் வந்து தேய தான் செய்யும் ரோட்ல ஓடனா. எல்லா ஷூவும் அப்படிதான், எந்த ஷூலையும் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இந்த ஷூ ஹாஃப் மேரத்தானுக்கு 5 நிமிஷம் பேச நீங்க ஓடுவீங்கன்னா இந்த ஷூ. இப்போ பெகசஸ்லாம் நான் வந்து 5 நிமிஷம் பேசல ஓட மாட்டேன், 6, 7, 8, 9, 10 நிமிஷம் பேசல ஓடுறதுனால பெகசஸ் எனக்கு என்னோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து 2000 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் கேட்டகரியில எதை பாலாஜி நீ எடுப்ப அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னோட ப்ரொஃபைலுக்கு 75 கிலோ கம்மியா இருக்கிறதுனால நான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போன A6ஓட Excite 10 தான் எடுப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் லோ ஸ்டாக், எனக்கு என்னோட 75க்கு இது சாஃப்டாக எனக்கு ஃபீல் ஆகும், அண்ட் நல்லா ஒய்டர் ஃபீட்டாக இருக்கும், அண்ட் நல்ல கிளிப் இருக்கு இந்த இடத்துல, என்னோட காலை வளையாம பார்த்துக்கும். இதுவே 85 கிலோவுக்கு மேலே இருக்கீங்கன்னா பல்ஸ் 16 அவைலபிளாக இருக்கு, அது மாதிரி 85க்கு அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் என்னோட 3000 ரூபாய்க்கு எடுத்த உடனே சொல்லக்கூடிய ஒரு ஷூ. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, இல்லைன்னா 70 கிலோவுக்கு கம்மியாக இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, ஏதாவது ட்ரைன் பண்ணுறீங்க, ஈவெண்ட்டுக்கு ட்ரைன் பண்ணுறீங்கன்னா 2 ஷூ. ஒன்று நைக்கி டவுன் ஷிஃப்டர் 14 அண்ட் தென் ஸ்பீட் டிரோமோ ஸ்பீட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆர் செகண்ட் வெர்ஷன் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. 2 ஷூ 70 கிலோ கம்மியாக இருக்கீங்க, ஒரு 800 கிலோமீட்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, 4.5 நிமிஷத்தில் கூட நீங்கள் ஓடுவீங்க. ஏதாவது ஒரு செலெக்ஷன், போலீஸ் செலெக்ஷன் இருக்கு, ஈவெண்ட் இருக்கு, ட்ராக்ஸ் ஈவெண்ட்லாம் இருக்குன்னா அந்த 2 ஷூமே நின்று பேசுவோம் அந்த மாதிரியான அந்த ஸ்பீட் செஷனுக்கு. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எங்கேயுமே வந்து பெரிய லெவலில் ஈவெண்ட்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். நான் வந்து பிகினராக இருக்கேன், 75 கிலோ கம்மியாக இருக்கேன், ஒரு 800 கிலோமீட்டருக்கு நல்லா ஜாலியாக ஸ்லோவாக 7, 8, 9 நிமிஷத்தில் ஓட போகிறேன் அப்படின்னா Excite 10 எடுப்பேன். 75 கிலோ 80 கிலோவுக்கு மேலே இருக்குன்னா பல்ஸ் 16 நான் சூஸ் பண்ண போகிறேன். அதே தான் இந்த 2 ஷூ நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை விடவே கொஞ்சம் ஹை குஷனிங்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பியூமாவோட கேலக்ஸி ப்ரோ. யாருன்னா 80 கிலோவுக்கு மேலே, 80-90 கிலோ கிட்டத்தட்ட இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அதுவே கொஞ்சம் லைட்டராக இருக்கிறவங்களுக்கு ஃபியூஷன் ப்ரோ. இந்த 2 ஷூவுமே Excite 10ஐயும் பல்ஸையும் விடவே கொஞ்சம் ஹை ஸ்டாக், நல்லா ஹையான ஸ்டாக் இருக்கணும், எனக்கு நல்லா மெத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 ஷூ ஆல்டர்னேட். ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஷூஸ். ஸோ நான் எதை பிக் பண்ணுவேன்னா, நான் சொன்ன மாதிரி Excite 10 வந்து டெய்லி ட்ரெயினராகவும் அண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு டொரோமோ ஸ்பீடை நான் பிக் பண்ணுவேன். அப்படி டொரோமோ ஸ்பீட் கிடைக்கலன்னா நைக்கி டவுன் ஷிஃப்டர். ஏன்னா எனக்கு இந்த டவுன் ஷிஃப்டரில் வந்து இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தோ இது ஹெவியர் தான், டொரோமோ ஸ்பீடு வந்து ரொம்ப லைட்டர், இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹெவியர், பட் ஸ்டில் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 4 ஃபுட் சைக்கிள்ன்றனால இதை ப்ரிஃபர் பண்ணல ஃபஸ்ட்டு. இது வந்து ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களுக்குலாம் செமையான ஒரு ஷூ. 4 ஃபுட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ஓகே, பட் ஸ்டில் அதுக்கு இல்லைன்னா இதை நான் போடுவேன். இதுதான் என்னோட ரேசிங் ஷூவாக இருக்கும் டொரோமோ ஸ்பீடு. Excite 10 வந்து என்னோட டெய்லி ட்ரெயினராக இருக்கும், அண்டர் 3000 அந்த ரேஞ்சில். அண்ட் 1000ல நான் சொன்ன மாதிரி ரேசிங்க்கும் நான் வந்து ப்ராப்ளி ரேசிங்க்கு வந்து ஐ வில் கோ வித் பெகசஸ், ரெட்டே பெகசஸ். நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஓடணும். ஐ வில் சூஸ் லோட்டோ, ஐ வில் சூஸ் ஆக்ஷன் டர்போ 504. ஸோ இப்போ 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கு காசு அப்படின்னா, இன்னும் ஒரு 1000 ரூபாய், ஒரு 1200 ரூபாய் போட்டிங்கன்னா இப்போ சொன்ன ஷூலேயே பெஸ்ட்டான ஷூஸ்லாம் நீங்கள் வாங்கிடலாம். அதில் நமக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷூ தான் A6ஓட சிரஸ் 2. எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், 2025 இது வரைக்குமே 5000 ரூபாய்க்கு ஒரு ஷூ சொல்லுங்கள், 5000 6000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே 80 கிலோ கம்மியாக இருக்கீங்க, ஹை ஆர்க்கு, உங்களுக்கு காலெலாம் உள்ள வளையல, ஆங்கிள்லாம் வளைஞ்சு வலிக்கல, அடிப்பாதத்துலலாம் குத்தலை ஊசி மாதிரின்னா ரிமைனிங் இருக்கிற எல்லாருக்கும் 80 கிலோ கம்மியாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நான் ரன்னிங்கை கற்றுக்கணும், பிடிச்சி அப்படியே கற்றுக்கணும், ஃபாஸ்ட்டாலாம் ஓடி இந்த எதையும் போய் சாதிக்க போகல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷூ நான் எதான்ப்பா வாங்குவேன். எனக்கிட்ட ஒரு 5500 ரூபாய் இருக்குது, எனக்கு ஒரு ஷூ வேணும்னா நான் ட்ரை பண்ணேன் லாஸ்ட் 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 ஷூக்கு மேலே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் நான் பர்சனலாக 5500 ரூபாய்க்கு இந்தியாவில் எனக்கு எது ரொம்ப அக்சசிபிளாக இருக்குன்னா அது இந்த ஷூ மட்டும் தான், சிரஸ் 2. இது Cumulus 27, இதை தான் பேரை மாற்றி அவங்க விற்கிறாங்க சிரஸ் 2ன்ட்டு. நீங்கள் Cumulus 27 இருந்தாலும் வாங்கிக்கோங்க, இதை வாங்கினா வாங்கிக்கோங்க. என்னோட ப்ரொஃபைல் 75 ஹையாக இருக்குது, உள்ள வளையாது, ஸ்லோவாக தான் ஓடுவேன். ஃபஸ்ட்டு 800 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஓடணும் 7, 8, 9, 10க்கு. அந்த இதுக்கெல்லாம் நம்பர் 1 ஷூ அதே தான்
நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ 16,000 ரூபாய்க்கு அது ஒர்த்தான ஷூ நிம்பஸ் 27, 28 கூட 16,000 ஒர்த்து இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாகி 100 கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. ஆனால் நிம்பஸ் 27 ரன்னிங்காகவே செதுக்கின ஒரு ஷூ இப்போவே 6,500 ரூபாய்க்குலாம் அவைலபிளாக இருக்குது. நைட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் டைமில் 5,000 ரூபாய்க்கு கிட்ட வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்கன்னா இப்போவே கார்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற ஷூஸ்லேயே அதுதான் என்னோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஃபார் ஹை ஆர்க், நியூட்ரல் ஆர்க் 80 கிலோவுக்கு மேலே 1000 கிலோமீட்டர் வரையும் வரணும், நல்லா சாஃப்டாக மெத்த மாதிரி இருக்கணும். எனர்ஜி ரிட்டர்ன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எனர்ஜி ரிட்டர்ன் நிறைய பேர் கேட்குறீங்க, எதுக்கு எனர்ஜி ரிட்டர்ன்? 6 நிமிஷத்துக்கு மேலே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எனர்ஜி ரிட்டர்ன் இருந்தாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரியான ஒரு ஷூ வேணும் அப்படின்னா நைக்கியோட வின்ஃப்ளோ 12 என்னை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 80 கிலோ இருக்கீங்க, 75லேருந்து 90 கிலோ இருக்கீங்க, ஹையாக இருக்குது, அகைன் நல்லா ஜாலியாக ஓட போகிறீங்க, நல்லா நைக்கியில் நல்லா சூப்பர்பான ஒரு ஏஸ்தட்டிக்கலான ஒரு ஷூ வேணும்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதை வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குது. நைக்கி இந்த வருஷம் நல்லா நிறைய ஷூஸை சூப்பர்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த குஷ்லான் 3.0 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா ஒய்டர் பிளாட்ஃபார்ம் அண்ட் நாட் ஃபார் ஓவர் புனேட்டருக்குலாம் இல்லை, அதுக்கு அடுத்த வரேன். இப்போ இதுவே 5,000 ரூபாய்க்குள்ளே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடுங்க. அதாவது 3,000 ரூபாய்க்கு இந்த டுரமோ ஸ்பீட் டவுன் ஷிஃப்டர் சொன்னல. இப்போ 5,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து 70 கிலோ கம்மியாலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஷூ, நோசா ட்ரை 16, அண்டர் ஆர்மர் சானிக் 7, பியோர் போஸ் 5, இது வந்து அல்ட்ரா பூஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் காட்டுறேன். ஸோ இது மூணுமே 70 கிலோவுக்கு கம்மியாக இருக்கீங்கன்னா செமையாக செட் ஆகும், டெய்லி ட்ரெயினராகவே செட் ஆகும். மூணுமே ஒய்டு ஃபீட்டுக்குலாம் எதுவுமே செட் ஆகாது. நான் ஒய்டு ஃபீட்டுக்கு செட் ஆகும்னு சொன்னால் மட்டும் தான் செட் ஆகும், எதுவுமே செட் ஆகாது. இது எந்த ஷூவுமே ஓவர் ப்ரொனேட்டருக்கு இல்லை, அதாவது கால் உள்ளே வளைஞ்சு ஆங்கிள் வலிக்கிறவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்களுக்கு தான் 5,000 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன் கடைசியில். இப்போ இந்த ஷூவில் நீங்கள் வந்து 4 நிமிஷம் பேசலாம் ஓடணும், மேரத்தான் ஓட போகிறீங்கன்னா நோசா ட்ரை 16 இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி 5 நிமிஷம் பேசலாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக வேணும்னா பியோர் போஸ் 5, அண்ட் தென் ஒரு 5K 10K வரையும் ஓட்டிங்கன்னா சானிக் 7. ரொம்ப சூப்பர்பான ஒரு ஷூஸ் இந்த 3 ஷூஸுமே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் 2 ஷூவை பிக் பண்ணுவேன் இந்த 5,000 ரூபாய்க்குள்ளனா. ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொஃபைல் கியூமுலஸ். இன்கேஸ் நான் 80 kg மேலே இருக்குன்னா நிம்பஸ். இப்போது எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ரைனிங்க்கு நான் அதாவது ட்ரைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஐ வில் சூஸ் நோசா ட்ரை 16. 75 கிலோ கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஷூ போதும். அதாவது எனக்கு வந்து கியூமுலஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாலும் எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேணும், லைட்டாக வேணும். ஆனால் ஒரே ஷூவில் நான் ஃபாஸ்ட்டாகவும் ஓடுவேன், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். 75 கிலோ கம்மியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் ஆர்மரோட வெலாசிட்டி பேஸ் வந்து நல்லா சூட் ஆகும் ஃபார் பிகினர்ஸுக்கு. இப்போ நோசா ட்ரை 16 நான் டக்குன்னு ஏன் பிகினர்ஸ் சொல்ல மாட்டேன்னா அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதாவது இந்த ராக்கர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு தள்ளும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஷூ தான் வெலாசிட்டி பேஸ். ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஷூ. கமிங் டேஸில் அதை ரிவ்யூ பண்ணுறேன். சூப்பரான ஷூ, அந்த ஷூ பாருங்கள். ஓவர் ப்ரொனேட் இருக்குது, அதாவது ஆங்கிள் உள்ள வளையவங்களுக்கு, கால் தட்டையாக இருக்கிறவங்களுக்கு A6 GT 2013 அவைலபிளாக இருக்குது. அதை விட்டால் வேறு ஷூவே இல்லை 5,000 ரூபாய்க்குள்ளே. இன்னொரு 500 ரூபா போட்டிங்கன்னா ஜடாய் 3, அதாவது கயனோ 30 பேரை மாற்றி விற்கிறாங்க. நீங்கள் 80 கிலோ 85 கிலோக்கு மேலே இருக்கீங்கன்னா ஜடாய் 3 விட்டால் அடிச்சிக்க ஷூவே இல்லை. அதுக்கு கம்மியான வெயிட்டாக இருக்கீங்கன்னா GT 2013. இந்த 2 ஷூ தான் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட், அப்படி டாப் மோஸ்ட் ஷூ ஃபார் ஓவர் புனேட்டர் தட்டையாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த என்னோட பிக்கு. இதில் மோஸ்ட் ஆஃப் த ஷூஸ் ஆல்ரெடி என்னோட பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதோட ஷூஸை எல்லாத்தையும் கார்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ப்ரொஃபைலுக்கு செட் ஆகிற ஷூஸை. ஸோ தட் நைட் ஆஃபர் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஷூஸ்லாம் பயங்கர டிஸ்கவுண்ட்டில் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு. அந்த டைம் நீங்கள் ஈஸியாக செக் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல பயங்கர ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் அந்த ஆஃபர் அப்படியே தான் ஸ்டேல இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ப்ராடக்ட்டை, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அண்ட் வீடியோட ப்ராடக்டோட அந்த ஆப்ஷன்லையும் இருக்கும். ஸோ அது மூலிமா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷூவை வாங்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக ரன் பண்ணுங்கள். நமக்கு நீங்கள் எல்லாரும் ஜாலியாக ஹாப்பியாக மெமரிஸை க்ரியேட் பண்ணுன்றது தான் நம்மளோட ஆசையே. ஸோ yeah, that's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy running. Be safe. Peace.